பெரியவர்களே, இன்று நமது உலக தமிழ்நெறி கழகத்தின் சார்பாக மறைமலை அடிகள் விழா துவங்க இருக்கின்றது. நம்முடைய தமிழ்நெறி கழகத்தின் 32வது நிகழ்வாக இன்று காலை 9:30 மணி அளவிலே துவங்க இருந்த நிகழ்வு மழை காரணமாக சற்று காலதாமதமாக துவங்க இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழமுதம் ஐயாசாமி ஐயா அவர்களும் தமிழ் இன எழுச்சி பாடல்களை தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்கள் இசைக்கவும் பிரணவ் நாட்டிய குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க எழுத்தாளர் அரங்க இலா வள்ளியப்பன் அவர்களும், வரவேற்புரை நல்க தமிழ் திரு சிவலிங்கம் ஐயா அவர்களும், அறிக்கை படிக்க சிவத்திரு ஆவே மாணிக்கவாசம் அவர்களும், திருவள்ளுவர் திருவுருவப் படத்தை திறந்து வைக்க தமிழ் திரு சயபாலன் அவர்களும், மறைமலையடிகள் படத்தை திறந்து வைக்க தமிழ் திரு சுடர்வேந்தன் அவர்களும், கருத்து பொழிவு நல்க திருவள்ளுவர் படம் கோபால் ராமச்சந்திரன் அவர் கருத்து பொழிவு நிகழ்ச்சிக்கு தமிழ் திரு கோவை தமிழ் பித்தன் மூகா அவர்களும் அவரது தம் முறையில் தலைப்பு இன்றைய சூழலில் மறைமலையடிகள், தொடர்ந்து திருவள்ளுவர் புகழ் மாலை நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது திருவள்ளுவர் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கவும் மறைமலையடிகள் படத்தை திறந்து வைக்கும் வருகை இருந்துள்ள பெரியோர்கள் மேடைக்கு முன்பு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை எழுத்தாளர் திரு அரங்க இலா வள்ளியப்பன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுப்பார்கள். இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடோ தக்க சிறு பெருநுதலாய் தரித்தனரும் திலகமுமாய் போல் இத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் பழக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. உலக தமிழ்நெறி கழகம் நடத்தும் மறைமலை அடிகளாருடைய பிறந்த நாள் 15/7 அன்று வரும். அன்று ஞாயிறு அல்லாத நாளாக இருப்பதனால் சற்று தள்ளி வைத்திருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ் திரு அரங்கலே வள்ளியப்பன் அவர்கள், அதாவது இதுவரை நெறியாளராக இருந்து இந்த நிகழ்வு முதல் துணைத் தலைவராக அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இதுவரை நமக்கு திருக்குறள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வெளியே இருந்து நமக்கு ஆதரவு கொடுத்து நல்கிய திருக்குறள் கணேசன் அவர்கள் நெறியாளராக அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து வழங்கிய தமிழமுதம் ஐயாசாமி அவர்களை நான் இந்த கோவை நகரத்தில் அவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய தமிழ் உணர்வு, தனித்தமிழ் பற்றாளர் அவர்.
அவர் தான் அந்த மறைமலையடிகளாருடைய நிகழ்ச்சிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பொருத்தமானவர் என்பதை நாங்கள் தமிழ் இன எழுச்சி பாடல்களை பாடுவதற்காக திருச்சிராப்பள்ளியில் இருந்து வந்தக்கூடிய தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்களே வருக வருக. பிரலாவூர் நாட்டிய குழுவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளே, குழந்தைகளுடைய ஆசிரியர் அவர்களே, அவருடைய பெற்றோர்களே, வருக வருக. அறிக்கை படித்தல் என்று ஒரு முறை நம்ம இந்த நிகழ்வை எப்படியெல்லாம் நாங்கள் செய்து வந்திருக்கோம், கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் திரு மாணிக்கவாசம் அவர்கள் விளக்குவார்கள். திருவள்ளுவருடைய படத்தை திறந்து வைப்பதற்கு மிக சரியானவராக கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அந்த இதை ஏற்று வழங்கியதற்காக நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைமலை அடிகளாருடைய படத்தை திறந்து வைப்பதற்கு மிகவும் பொருத்தமானவராக சுடர்வேந்தன் அவர்கள். அவர் தனித்தமிழ் பற்றாளர், பாவேந்தருடைய பற்றாளர். தமிழ்னு சொன்னால் அவ்வளவு ஆர்வமாக செயல்பட்டவர். எனக்கு 40 ஆண்டுகளாக அவரை நன்கு எனக்கு தெரியும். அவருக்கு ஒரு வாய்ப்பு, இந்த நிகழ்ச்சி அவர் பாவேந்தர் மறைமலை அடிகளாருடைய படத்தை திறந்து வைப்பதற்கு பொருத்தமானவர் என்பதற்காக அவர்களை வருக வருக என்று அழைத்திருக்கிறோம். நம்ம இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சமய சார்பு, குலச்சார்பு, அரசியல் சார்பு இல்லை. ஒரே நோக்கம், தமிழை முதன்மைப்படுத்தி தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் தமிழுக்காக ஒன்றிணையணும். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் இருக்கார், மற்ற சமூகத்தில் மட்டும் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, நம்முடைய குல வழக்கப்படி எத்தனையோ குலம் இருக்கு, அதிலெல்லாம் இருக்கிறவர்கள்லாம் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மறைமலை அடிகளாருடைய பேச்சை பற்றி கருத்து பொழிவுக்காக நம்முடைய தமிழ் திரு கோவை தமிழ் பித்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் அரசியலை அவர்கள் இந்த மேடையில் பேச மாட்டார்கள். அப்படி ஒரு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் அந்த மாதிரி கடை வேட்டி கூட நான் கட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐயா வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய அடிகளாரை பற்றியும் தமிழை பற்றியுமே மிக அதிகமாக பேசுவதற்காக வருகை தந்த அந்த பெருமகனாரே வருக வருக என்று அவரை வர இருக்கிறோம். திருவள்ளுவர் புகழ் மாலை சூடுவதற்கு நம்ம அதாவது இந்த தொட்டால் பூ மணலும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? கணேசனுடைய பக்கத்திலே போனாலே திருக்குறள் மணக்கும். அது மாதிரி ஒரு ஆற்றலாளர் அவர் நம்முடைய அமைப்பில் நெறியாளராக இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயும் பேசுகிறாரு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் திருக்குறளை பற்றி அவர் பேசுகிறார் ஐயா அவர்கள். அப்புறம் அப்புறம் என்றும் போல நமக்கு தொகுப்பாளராக இருக்கக்கூடியவர் நம்ம ஆறுமுகம் அவர்கள், இருவூர் ஆறுமுகம். என்றும் எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து அவர் இந்த செயலை தொடர்ந்து செய்து வருகிறார். எந்த தெய்வம் இல்லாமல், எந்த முகச்சொலிப்பும் இல்லாமல் அவரும் நெறியாளர் தான், தொடர்ந்து செய்து வருகிறார். அப்புறம் நம்முடைய
அதாவது தேனி போல் சுழன்று செயலாற்றக்கூடிய நம்முடைய ரமேஷ் அவர்கள் என்றும் போல் அவர் நன்றி நவிடுவதற்காக இருக்கிறார். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம். ஆதிபகவன் முதற்றே உலகு. எல்லாருக்கும் எனது மகிழ்ச்சிகரமான வணக்கங்கள். இப்போது திருவள்ளுவர் படத்தை திரு கோபால் ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய மறைமலை அடிகளுடைய இந்த சீர்மிகு விழாவிற்கு நமது உலக தமிழறி கழகத்தினுடைய துணைத் தலைவர் அரங்க நிலா வள்ளியப்பன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு நம் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியிலே வரவேற்புரையிலேயே எங்களுக்கெல்லாம் இளைஞர்கள் தோற்றமளிக்கும். தோற்றத்தில் வேண்டுமானால் முதுமை இருக்கலாம், எண்ணத்திலும் செயலிலும் இளமை ததும்பும் தமிழ் திரு சோ சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த உலக தமிழறி கழகத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி அறிக்கை அளிக்க சிவநெறி செல்வர் சிவத்திரு ஆவே மாணிக்கவாசம் அவர்கள். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும் அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழறி கழகம் உலக கணேசன் உலக சரிங்களா? சரியாண்ணா. உலக தமிழ்நெறி கழகம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையினுடைய முக்கிய பகுதியாக விளங்கும் ராம்நகர் பகுதியான படேல் சாலையிலே நமது தற்போதைய செயலாளராக விளங்கி செயல்பட்டு கொண்டிருக்கும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இளம் துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது சோ சிவலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் புலவர் இலக்கவனார் உள்ளிட்ட மாபெரும் தமிழ் ஆளுமைகளால் தொடங்கப்பட்டது. தொடங்கிய காலம் முதல் வாரந்தோறும் திருக்குறள் வகுப்புகளை ஆங்காங்கு நடத்தி நம் உயர்தனி செம்மொழியாம் தமிழை வளர்க்கின்ற மாபெரும் முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் 5 நிகழ்வுகள் நமது உலகத் தமிழறி கழகம் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாரதிதாசன் நிகழ்ச்சி எல்லோரும் போற்றக்கூடிய நிகழ்வாக ஆண்டுதோறும் நமது கழகம் சார்பிலே நடாத்தி கொண்டு இருக்கின்றோம். அதேபோல சுதந்திர கனலை இந்த நாட்டிலே இருக்கின்ற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வர வேண்டும் என்று அன்றே உரைத்திட்ட வேலு நாச்சியார் வீரமங்கை வேலு நாச்சியாருடைய விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என இந்த உலகத்திற்கு வழங்கி சென்ற வடலூர் வள்ளற்பெருமாடைய நிகழ்வு ஆண்டுதோறும் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கோவையில் இருக்கின்ற அனைத்து அருட்பெரும் ஜோதி அன்பர்களும் அருட்பெரும் ஜோதியினை வழிபடு பொருளாக வழிபட்டு கொண்டிருக்கும் அடியார்களும் வருகை புரிந்து அகவல் பாராயணம் அன்று செய்கின்ற நிகழ்வு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வரும் 10வது மாதம் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது.
அதேபோல ஒவ்வொரு ஆண்டு நிகழ்ச்சியிலும் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவியர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி என்று சொன்னவுடன் குறிப்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஐயாவுடைய எண்ணத்திலே உருவான விஷயம். ஆகவே பள்ளி மாணவ மாணவர்களை அழைத்து நாம் ஒவ்வொரு ஆண்டும் பேச்சு போட்டி உள்ளிட்ட அவருடைய திறமை வளர்க்கின்ற நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படியாக நமது உலக தமிழறி கழகம் தமிழையும், தமிழை போற்றுபவர்களையும், தமிழை புகழ்பவர்களையும், தமிழை ஆராதிப்பவர்களையும் நாம் ஒவ்வொரு நிகழ்விலும் அழைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த மறைமலை அடிகளாருடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை புரிந்திருக்கின்ற தமிழ் பித்தன் அவர்கள் மிகப்பெரிய தமிழ் ஆளுமை கொண்டவர். அவர் பேசினாலே அவர் முழுக்க தமிழ் சொற்களே தான் அவர் பயன்படுத்துவார். அந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தவர். அவருடைய புதல்வன், அவருடைய ஒரே புதல்வன் ராசராசன் என பெயர் வைத்து மகிழ்ந்திருக்கின்றார். அவருக்கு கடந்த வாரம் திருமணம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கூறும் நல்லுலகிலே சிறப்பு பெயர் பெற்ற தமிழ் பித்தன் அவர்களை நாம் அழைத்திருக்கின்றோம். இப்படியாக வரும் காலங்களிலும் நாம் தமிழுக்கு தொண்டாற்றுபவர்களை நாம் அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றோம் என்கின்ற இந்த அறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். சிவத்திரு ஆவே மாணிக்கவாசகம் அவர்கள் அறிக்கை வாசித்தார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியிலே திருச்சியிலிருந்து வருகை தந்துள்ள மருத்துவர் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்கள் இப்பொழுது தமிழென எழுச்சி பாடல்களை பாடுவார்கள்.
கற்பம் மனதலும் கும்பலும் இல்லதறிவை எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவை அறிவுடைய ராவது அறிவார் அறிவிலார் அந்தரி கல்லாதவர் அஞ்சுவதன் சமை பேருமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் வழி நிறுத்த காக்கும் மறினார்க்கு இல்லை அதிர வருவதோர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் ஏனும் இல்லை திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருகிறார் தானம் என்றுணர பாடு துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கு பால் கூறும் மழை நின்ற போய் பின்பு உழன்று உடற்றும் பற்றி ஏறி உழவர் புயல் என்னும் வாரி வழங்குகின்றார் எடுப்பதும் கேட்டார்கள் சார்பல் மன்றாக எடுப்பதும் எல்லாம் மலை விசுமி துருவியில் அல்லாது மன்றாக பசும தலைக்கான் வருது நெடுக்காலம் தண்ணீர்மை கொண்டும் தாடி தெரி தானால்வா தாவிவிடு தனக்கோடு பூசணி செல்லாது வானம் மறுக்குமேல் வானோருக்கும் மீது தாழம் தாமரணம் தாங்க அபினோருக்கும் வானம் வழங்காது எனில் நீரின்றி அமையா தொடங்கி யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும் என்றும் ஒருத்தல் வேண்டும் போலோடு நன்றி பயவார் போதல் வேண்டும் போதல் வேண்டும் மொழிமாகும் செய்வினை அதுவும் எண்ணுபவர் இருக்கண் பிடிவு பிடிவந்த செய்ய நடுக்கற்ற காட்சியவர் எற்றிடே இருப்பவர் செயற்கரிய செய்வானில் மற்றென்ன செய்யாமை என்று ஈன்றால் கண்மன் ஆயினும் செயற்க சான்றோ படிக்குமில்லை வழிமலை தேங்கி ஆக்கத்தின் சான்று கலைஞர் உறவை தலை கடித கடிதரால் செய்தார் கவிதாம் முடித்தாலும் இல்லை அழகொண்டு எல்லாம் அழகோ விளக்கிடும் உயிர்ப்பயர் தாழ்த்தல் கொள்கைய மாத்தல் ரசமன் கலந்து நீர்ப்பை எதிரியேற்று திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பது வேண்டும் பணிவல் துணிவு தனதார் பெருமை துணை கூறி திறனாரை எண்ணிக் கொண்டது இருமை வகைத்திருந்து தீவிரம் பெருமை பெருக்கின்ற உள்ளது ஒரு நேரம் தோட்டிய ஓரேனும் காப்பன் வர்ணேனும் வைக்கும் போல் வித்து ஐந்தாவது தான் ஆற்றலகால் விசும் கோமானி தன்னே சாடும் கை செற்கரிய செய்வார் பெரிய சிறிய செற்கரிய செய்களாத சோறு ஊறு ஓசை நாட்டம் என்ற இந்நோயை தெரிவான் கட்டிய உலகு நிறைய மணி மாதல் பெருமை நினைத்து மறைமொழி காட்டிடும் உடமென்று குன்றே நின்ற அவைகள் கடமையும் காத்தலது அந்த நேரம் என்போரான ஒரு மற்ற கோயிலும் செந்தன்மை தொழுகளாத திருக்குறள் அதிகாரம் கடப்பு வாழ்ந்த அகரம் முதல் எழுத்தெல்லாம் வாங்குவோம் முதலே உலகு நாள் ஆய பயணிக்குள் வாழ இவன் என்றால் தொகை எண்ணி மனதிசை நான் வாழாடி சேர்ந்த நிலம் இசை நீங்கி வாழ்வர் வேண்டுதல் வேணாமை இல்லாட்டி சேர்ந்தற்கு யாண்டும் இடுமை இல்லை இரும் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொது சேர் பொருள் புரிந்தால் மாறு ஒரு வாய் நெய்த விதன் வைத்தியில் ஒழுக்க நெருக்கின்ற நீதி வாழ்வர் தனக்கோமே இல்லாத தாழ் சேர்ந்த கல்லமன் கவலை மாற்றல் அறுத்து அறவாளி அந்த தாழ் சேர்ந்த கல்லால் விழவாளி நீந்தல் அறுத்து கோழில் பரியில் குணம் அளவை குணத்தால் தானே வணங்காத்தலை பிறவை பெருக்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேராத திருக்குறள் அதிகாரம் கல்வி கற்கார் குற்ற கற்றவை கற்று நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன் எழுத்தென்ப எப்பெரும் கலன்ப வாழும் வித்து கண்ணுடையார் என்பவர் கற்ற முகத்தன்று உன்னுடைய கலாதவர் ஓப தலை கூட உள்ள பிரதானத்தை புலவர் கொலை உடையார் இல்லாத கொலையை கற்ற கடையாரை கலாதவர் கடனே தூர் மதத்தை நீ மாதத்தில் கடனே தூரும் அறிவு யாதானும் நாடாம் அனுராமல் என்பவன் தானுடையும் கலாதவர் ஒருமை கண்டான் கற்ற கல்வி ஒருவருக்கு நியமா உலகை யாமின் குருவதுலகின் வரக்கண்டு காவலுவர் கற்ற ஏழைகள் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாநிலம் திருக்குறள் அதிகாரம் உலகு சுழன்றும் ஏற்கின உலகம் அதனால் உலகம் உலகை தலை உழுவார் உலகத்தாருக்கு ஆணை என்றார் எது அறியும் எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் குடிகொண்டு பின் செல்பவர் பலப்புடை கீழரும் தங்களுடைய கீழ் காண்பர் அளப்புடை நீழல் அவர் இரவார் கொண்டு ஈவர் தலவார் கை செய்தும் மாலையவர் உலகினார் கைமடங்கி நிறை விழுவதும் விட்டே மின்பாருக்கும் இல்லை தொடைக்குழதி கப்சா உனக்கும் பிடித்தருக்கும் வேண்டாது சால்படும் ஏற்றும் நன்றால் எதிர் வித கட்டம் இன்னும் நல்லதன் காவல் செல்லாம் கிழவன் நிலமுடன் இல்லாலே தூண்டிவிடும் இளவென்று ஆசிரியர் பாயை காணி நடந்தும் நல்லா இருக்கும் தேங்க்யூ உலக தமிழறி கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மறைமலையடிகள் விழாவிலே தலைமை உரை நல்கிய எழுத்தாளர் அரங்க இலா வள்ளியப்பன் அவர்களுடைய சீரிய உரை கேட்டு மகிழ்ந்தோம். எவ்வது உறைவது உலகு, உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு சொன்னார். அறிவாளியாக இருக்கோன்னு சொன்னால் எவ்வது உறைவது உலகு, உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்கின்ற குரலுக்கேற்ப வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இன்றைய சூழலில் மறைமலையடிகள் இந்த தலைப்பிலே கருத்து பொழிவு நல்க தமிழ் திரு கோவை தமிழ் பித்தன் மூகா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி
ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள்கடியும் ஆங்கவற்றுள் மின்னே தலியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என்று தமிழையே வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இந்த இனிமையான உலக தமிழ் நெறிக்கழகத்தினுடைய 32வது அமர்வுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மிகவும் சிறந்த ஒரு உரையை உரையாற்றி நம்முடைய மனங்களில் எல்லாம் நிறைந்து நம்ம எல்லாம் தட்டி எழுப்பியிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் எழுத்தாளர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்தை வழங்கிய தமிழமுதம் ஐயாசாமி அவர்களே, மிக அழகான முறையிலே தமிழென எழுச்சி பாடல்களை பாடிய தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய தமிழ் திரு சொக்கலிங்கம் அவர்களே, இந்த மன்றத்தினுடைய ஆண்டறிக்கையை மிக சிறப்புற படித்து கடந்த வாரம் நால்வர் என்கின்ற புத்தகத்தை வெளியிட்டு சீரோடும் சிறப்போடும் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எனது 40 ஆண்டு கால பால்ய சிநேகிதர் சிவத்திரு ஆ.வே. மாணிக்கவாசம் அவர்களே, திருவள்ளுவர் படத்தை திறந்து வைத்த ஜெயபாலன் அவர்களே, செயபாலன் அவர்களே, மறைமலை அடிகள் அவர்களுடைய படத்திறப்பை செய்த தமிழ் திரு சுடர்வேந்தன் அவர்களே, திருவள்ளுவர் புகழ்மாலை வழங்கியிருக்கின்ற திருக்குறள் கணேசன் அவர்களே, என்னை போன்ற வளரும் பயிர்களுக்கு வான்மலையாக இருந்து எந்த நேரமும் என் மீது அன்பு பாராட்டி கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் மானூர் கோலேந்தி அவர்களே, நன்றியுரை நவல இருக்கின்ற ரமேஷ் அவர்களே, விழா தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ் திரு இருகூர் ஆர்வம் அவர்களே, குழுமை இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் வர்க்க மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றப்படுகின்ற மறைமலை அடிகள் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறைமலை அடிகளுடைய சொன்ன பேச்சை கேட்டு அதன்படி நடந்தவன் என்ற பெருமையுடையவன் நான். 2004ஆம் ஆண்டு நமது தமிழ்மொழி செம்மொழி என்று ஒன்றிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அது எப்பவுமே செம்மொழி தான். ஆங்கிலத்தில் தான் கண்டுபிடிப்பை 2ஆக சொல்வார்கள். நாம் பொதுவாக கண்டுபிடிப்பு என்று சொல்லிவிடுவோம். ஆங்கிலத்திலே டிஸ்கவரி, இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். ஏற்கனவே இருந்த ஒரு பொருளை ஒருத்தர் கண்டுபிடிச்சார்னா அதுக்கு டிஸ்கவரி. புதிதாக விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தால் அதற்கு இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். ஆக தமிழ் மொழி எப்பொழுதுமே செம்மொழி தான். அதை 2004ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு மொழி செம்மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு உலக மொழி வல்லுநர்கள் 11 தகுதிகளை வைத்திருக்கின்றார்கள். தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவுநிலை, பல மொழிகளுக்கு தாயாக இருக்கிற தகுதி, கலை பண்பாடு, பட்டறிவு வெளிப்பாடு, பிற மொழிகளின் தாக்கமில்லா தனித்தன்மை, இலக்கியம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை, பங்களிப்பு, மொழியில் கோட்பாடு, இப்படி 11 தகுதியிலும் தாங்கி இருந்தால்தான் அந்த மொழி செம்மொழி என்று உலக மொழி வல்லுநர்கள். அதுக்கு ஸ்கேல். நான் ஆங்கிலத்தில் பேசுவேன், ஏன்னா நான் சின்ன வயசுல ஆங்கிலம் கலந்த வந்து தனித்தமிழ் பேசுவதற்கு முயற்சி. அந்த அழகு என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உட்பட்டால் தான் அந்த மொழி செம்மொழி என்று உலக மொழி வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படி உலக மொழி வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த
அந்த ஆண்டிலே நான் ஒரு தமிழ் அறிஞர்கள் கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். நம்மளுடைய தமிழில் இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். நமது தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை சொல்லும்போது பல்லாயிரம் ஆண்டுகளுக்காக பண்பட்ட மொழிக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்த தொல்காப்பியத்தை சுட்டிக்காட்டி பல்வேறு நமது இலக்கிய சிறப்புகளை எல்லாம் 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி இலக்கியங்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், அதற்கு பின்னால் கதைகள், நவீனங்கள், புதினங்கள், இப்படி ஏராளமான இருந்தால் கூட அதில் 1-2 தொட்டு காட்டி அந்த கூட்டத்தினுடைய சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வண்டியிலே 64 கலைகள் என்று இருந்தன என்று சொல்லி அதை சொன்னேன். ஆடல், பாடல், இசைக்கருவி வாசித்தல், வீணாடு மறுவாத்தியம், ஓவியம், கவிதை, நிகழ்ந்து, யாப்பு, அலங்கார சாஸ்திரம், நாடகமாடுதல், கொடுத்த சமஸ்தையை பூர்த்தி செய்து பாடுதல், செயலின் ஈற்றை முதலாவதாக உடைய செயலை சொல்தல், விசித்திரமான செயலை சொல்தல், நெருடலான பாடலை பாடுதல், மறைமுகமான பொருளை தற்படியான செயலை சொல்லுதல், ஏமாற்றுவதற்குரிய செயலை சொல்லுதல், பல நாட்டு மொழிகளை கற்றுக்கொள்ளுதல், கீழ்மக்களின் மொழிகளை தெரிந்து கொள்ளுதல், நூல்களை இனிமையாக படித்தல், முன்பு படிக்காத நூலாக இருந்தாலும் கூட ஒருவர் படிக்கும் பொழுது அவருடன் சேர்த்து படித்தல், ஒருவர் சொல்லும் குறிப்பிலை வைத்து அவர் மனதில் இருக்கின்ற செயலை சொல்லுதல், மனப்பாடம், மனையடி சாஸ்திரம், தச்சு வேலை, தட்பவெட்ப சூழ்நிலைக்கேற்ப தரையை மாற்றி அமைத்தல், தோட்டக்கலை, அரிசி பூ ஏற்றுக்கொண்டு கோலமிடுதல், தின்பண்டங்கள் தயாரித்தல், பானங்கள் தயாரித்தல், தையல் நெசவு வேலை, பிறகு வேலை, பூ வேலை, மாலை தொடுத்தல், தலை கொண்டை அலங்காரம், உடை அலங்காரம், வாசனை பூச்சி, நகைகள், சாதனைகள், உதட்டுக்கு வண்ணம், முகத்துக்கு நறுமண பொடிகள் பூசி விடுதல், இலைகளில் குடிப்ப தெரிமணி கத்தரித்தல், ஆண்களும் பெண்களும் நீராளும் பொழுது நீரிலே ஒலியை ஏற்படுத்துதல், இசைக்கருவியை போல நீரிலே ஒலியை ஏற்படுத்தல், படுக்கை தயாரித்தல், இன்புறுக்கேற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தல், காதல் போட்டிகளை, காதல் போர், நவரத்தங்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் மதிப்பை கண்டறிதல், ரசவாதம், கைகளை கொண்டு மறைத்து வித்தை காட்டல், துணிகளை கொண்டு மறைத்தல், இந்திரஜாலம், ரத்தினங்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளுதல், சகுன அறிவு, இயந்திரங்கள் தயாரித்தல், கிளி, மைனா இவற்றிற்கு பேச்சு கற்பித்துக் கொடுத்தல், சூதாட்டம், சொக்கட்டான், ஆட்டுப்போர், கோழிப்போர், சிறுவர்களுக்கு பொம்மைகளை வைத்து வித்தை காட்டுதல், கயிற்றை கொண்டு வித்தைகள் காட்டுதல், நன்னடத்தைக்குரிய பயிற்சிகள், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அஸ்திர பயிற்சி, வேட்டையாடுதல், இப்படி 64 கலைகள் என்று சொன்ன நேரத்தில் அங்கே குழுமி இருந்த அந்த கூட்டத்தில் குழுமிருந்த கிட்டத்தட்ட 2000 பேரும் என்னை இப்படித்தான் உற்சாகப்படுத்தி உங்களுக்கு தமிழ் அந்த எப்படி நமது மரவணியடிகளுக்கு தனித்தமிழ் இயக்கத்தின்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதோ அதை போல எனக்கு என் ஈர்ப்பு ஏற்பட்டு நீங்கள் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எனக்கு அன்று முதல் தமிழ் பித்தனம் என்ற நாமகரணத்தை சூட்டி மகிழ்ந்தார்கள். அன்று முதல் நான் தமிழ் பித்தனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற நமது மரவணி அடிகளுடைய சொல்ல பேச்சு கேட்டவர்களே நானும் ஒருவன் என்கின்ற அடிப்படையிலே நமது தலைவர் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார். எத்தனையோ அழைப்புகள் அச்சடித்து இங்கே வருகை குறைவான பேர்கள் வருகை இருந்திருக்காங்க என்று சொல்லி நான் இந்த ராமாயணத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ராமர் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் இந்த போரெல்லாம் முடிச்சுட்டு அயோத்தியில போய் ஆட்சி செய்கிறாராமா. ஆட்சி செய்யும் போது அவருக்கு ஒரு கவலை, சின்ன கவலை, எல்லாருக்கும் நல்ல நிறைய செஞ்சோம், பொண்ணும் மணியும் மின்னும் வைரம் எல்லாம் எடுத்து கொடுத்தோம், அனுமானுக்கு மட்டும் ஒன்றும் செஞ்சிலையேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உனக்கு நான் ஒண்ணுமே செய்யல, உனக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் கேளு, அவர் என்ன வேணா கொடுக்க. அவர் அப்பேற்பட்ட ராஜா கேட்கும்போது ஐயனே எனக்கு ஒன்றும் தெரியல, உங்க பக்கத்தில் இருக்கிறது எனக்கு பெருமை, அதே போதுங்க. இல்லை வா அப்படின்னு சொல்லி மேலே அவருடைய மாளிகையினுடைய உச்சிக்கு கூட்டிட்டு போய் உனக்கு நீ எதுவும் கேட்க மாட்ட, நானாவே தர்றேன், உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தர்றேன். இந்த மந்திரம் பிறவி பிணி இருக்கிற பிரணவ மந்திரம், இது தேவ ரகசியம், இது யாருக்கும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காதோரம் அது எனக்கு வெளியே சொன்னா கூட அதாவது யாருக்காவது தெரிஞ்சு போயிட்டு அப்படி காதுக்குள்ள போய் இந்த மந்திரத்தை சொல்லி தர்றாரு. இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லி தந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆனா ஒரே ஒரு விதி விலக்கு, ரிலாக்ஸேஷன் என்னன்னா தகுதி உடையவங்க யாராவது இருந்தாங்க அவங்க மட்டும் சொல்லி கொடுத்து, யாராவது உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியலாம் இல்லை, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு சொன்னதுமே அப்பா அப்படி நிம்மதியா போய் தூங்குறாரு. ஏன்னா அனுமன் கொண்டு செய்யாம விட்டுட்டோமேன்னு சொல்லி செஞ்சதுனால போய் தூங்குறாரு. போய் தூங்கி காலையில அதிகாலையில எல்லாரும் விழிப்பு வரும். ஆனா அன்னைக்கு அவரு விழிக்கிற நேரத்துல துடுன்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா என்னென்ன சத்தம் கேட்குதுன்ட்டு
கொஞ்சம் நாள் காதை கூர்ந்து கவனிக்கும் போது அது வந்து அந்த துடுமடிப்பாங்க ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்றதுக்காக. யாரா இந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அரசன் இவருக்கு தெரியாம ஒரு அறிவிச்சிருந்தா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி போட்டு உப்பரினா தெரியும் இல்லைங்க, ஒரு மாளிகையில கொஞ்சம் வெளியே வரும், அந்த உப்பரியில் போய் நின்று பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா இந்த ஒரு கடைவீதி மாதிரி இடம், ஒரு 2000 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ராத்திரி எந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மந்திரத்தை ஊருக்கே துடுமடி சொல்லிட்டு இருக்கிறாரு அன்பர். அட பாவி, இப்படி படி போட்டானே, நான் தான் அறிவில்லாம இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டான், குரங்கு புத்தி காமிச்சிட்டான் அப்படின்னு போட்டு காவலாளிகளெல்லாம் கூப்பிட்டு அந்த 2000 பேரையும் அந்த அனுமானியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்ததுமே அனுமர் விழுந்து, ஐயனே வணக்கம். என்ன வணக்கம்? நான் தான் உனக்கு அறிவில்லாமல் சொல்லி கொடுத்தேன், நீ குரங்கு பத்தி காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, ஐயனே உங்க பேச்சை நான் என்னைக்குமே மீறினது கிடையாது, நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்க தான் செஞ்சேன். என்ன சொன்னேன்? தகுதி உடையவங்களுக்கு நீங்க சொல்ல சொன்னீங்க, அதுதான் செஞ்சேன். ஏன்னா 2000 பேர் கூடியிருக்காங்க, அந்த தகுதியோடவுக்கு மட்டும் சொன்னேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க. சரி 100 பேரா கூப்பிடுங்கன்னு சொல்லி 100 பேரா கூப்பிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியலீங்க அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு 30-40 பேர் தான், ஐயனே அது பிறவிப்பினி இருக்கிற தேவ ரகசியம், அதை நாங்க குறிச்சிட்டோம்னு சொன்னா அப்படி நம்ம என்னதான் ஆயிரக்கணக்கான நோட்டீஸ் அச்சடிச்சு புலன்னு சொல்ற இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வெளியிட்டாலும் இங்கே வரக்கூடிய தகுதி ஞானமும் கல்வியும் நயத்தல் இருந்து என்று அவையார் சொல்வார்கள் இல்லையா, அந்த ஞானமும் கல்வியும் நயந்தவர்கள் மட்டும்தான் இந்த அவைக்கு வர முடியும் என்கின்ற அந்த ஞானவான்கள் தான் நாம். அப்படிப்பட்ட இந்த உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஒரு நல்ல காலகட்டம். அதாவது தமிழ் மொழி சிதைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்மை போன்ற உலக தமிழ் நெறி கழகம் போன்ற அமைப்புகள் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அண்ணன் ரொம்ப மனசுல வேதனைப்பட்டாரு. இன்னைக்கு நான் வேணும்னே சொல்றதில்ல, அந்த மின்விசிறியோட பொத்தான அழுத்து தம்பி அப்படின்னுமே என்ன இப்படி இங்கிலீஷ்ல பேசுறாருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஃபேன் சுவிட்சை போடுன்னு சொன்னா தான் அவங்களுக்கு புரியுது. அப்படி தமிழ் மொழி இன்னைக்கு எதையோ நம்ம ஆங்கில இந்திக்காரர்கிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம், சமஸ்காரக்காரர்கிட்ட நம்ம தப்பிச்சோம். இன்னைக்கு நம்மையும் அறியாமல் ஆங்கிலத்தோட போய் நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். அப்படி இன்னைக்கு எவ்வளவு பெரிய மொழி நம்மளுடைய சிறப்புக்குரிய நம்ம சிறப்பையெல்லாம் சொல்லணும்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக பண்பட்ட மொழி, உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது என்பது நாடு என்ற நாட்டுக்கு இலக்கணம் வகுத்த மொழி. அண்ணன் சொன்னாரு, அதாவது இன்னைக்கு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிப்பாங்க, பி ஃபார் பாய், ஏதாவது அர்த்தம் இருக்குதா? ஆனா எழுத்துக்களை சொல்லும் போதே பண்புகளை சொல்லி கொடுத்த மொழி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அதை எழுத்து படிக்கும் போதே அவனுடைய அறிவு வளருங்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்த ஒரு மொழி. பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல் அவர் வகுத்தவற்றெல்லாம் தலைனா. அப்படி யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவதும் அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே முடிவில் இன்னாதனும் இளமே மின்னொடு வானும் தன்துளி தலையை ஆனது கல்பொருதினங்கும் மல்லல் பேராற்று நீர்வழிப்படுவோம் புனைவோல் ஆறுயிர் உரைவழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனும் ஆதலில் மாட்சியில் பெரியாரை வியத்தல் இளமே சிறியாரை இகழ்தல் இளமே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலக சமாதானத்தையும் சமத்துவத்தையும் அன்பையும் போதித்த கடியன் பூங்குன்றனார் சொன்னார். எவ்வளவு பெரிய அளந்தா பார்த்தாலும் அவர் நான் வீந்து போறதும் கிடையாது, சாதாரண ஆளுங்க பார்த்து அவரை அவமானப்படுத்துறதும் கிடையாது. எல்லா ஊரும் என்னுடைய ஊரே, எல்லாரும் என்னுடைய உறவினர்கள் சொன்ன ஒரு மேன்மையான தத்துவத்தை சொன்ன நம்ம மொழி. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்னு சொல்லி, அதாவது மானத்துக்கு ஒரு இழுக்குன்னா நம்மளுடைய உயிரியே இழப்போம். நம்மளுடைய அழைப்பதில் கூட அழகிய முறையில் அச்சடிச்சிருக்காங்களே, இழிவரின் வாழாதார் மானம் உடையார். அது எந்த இடத்துல நான் படிச்சதுமே ரொம்ப பெருமை எடுத்தேன். இழிவரின் வாழாத மானமுடையார் ஒளி தொழுதேத்தும் உலகு என்று அந்த அவங்களை தொழுன்னு சொல்லி பாடியிருக்காங்களே, அந்த மானத்தை பற்றி பாடுகின்ற பொழுது எனக்கு அப்பவே ஒரு குறிப்பெடுத்தேன். நமது கணைக்கால் சேரலாதன் இருமுறை
எதிரியோட சிறைச்சாலையில் போய் மாட்டிக்கிறான். அங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலையில் அடைச்சிடறாங்க அந்த மன்னனை. அப்ப காவலர்கள்லாம் அந்த பகுதியில் உட்காந்து இந்த தாயக்கட்டை உருட்டிட்டு இருக்கிறாங்க. தாயக்கட்டை உருட்டும் போது அவன் இவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அவங்ககிட்ட கேட்கிறாரு, தண்ணி தாகம் எடுக்குது, கொஞ்சம் கொண்டாந்து. அந்த காவலாளி சொல்லிடுறான், கொஞ்சம் பொருன்னு. ஒரு மன்னன் தண்ணி கேட்டால் எவ்வளவு ஓடி போய் கொடுக்கணும். நம்மளே வீட்டுக்கு வந்தோம்னா முதல் வேளை தண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம். அந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு காவலாளி காலதாமதப்படுத்துறான்னு சொல்லி அப்போ ஒரு பாட்டை எழுதுறாரு. குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார். தொடர்படும் ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளில் வேளாண் சிறுவதும் மதுகையின்றி வயிற்று தீதனியை யாமிறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகம்தான் என்ன. என்னுடைய குலம் எப்படிப்பட்ட குலம், என்னுடைய மரபு எப்படிப்பட்ட மரபு, எப்படிப்பட்ட உயர்வான வீரம் தெரிந்த மரபிலே நான் பிறந்தவன். எங்களுடைய மரபிலே பிறந்த ஒரு குழந்தை பிறந்தவுடன் இறந்தே பிறந்தாலும் அல்லது ஒரு சதை பிண்டமாக பிறந்தாலும் கூட அதை அப்படியே கொண்டு போய் புதைத்து விட மாட்டார்கள். ஒரு குருவாலை எடுத்து அது நெஞ்சிலே கீறி இது வீர மரபிலே பிறந்த குழந்தை என்று சொல்லி புதைப்பார்களே, அப்படிப்பட்ட குழந்தை, அப்படிப்பட்ட எண்ணெய், குளத்திலே பிறந்த எண்ணெய் ஒரு குவளை தண்ணீருக்காக காலதாமதம் செய்து விட்டானே என்று சொல்லி வடக்கு நோக்கி ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் நான் உயிரிழப்பேன் என்று சொல்லி உயிரிழந்தானே கணைக்கால் சேரலாதன் இருமுறை. அப்படிப்பட்ட வீரம் தெரிந்த தமிழர்கள் வாழ்ந்த மண். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழெனில் உயர்வையும் கொடுக்கவும் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்று வையமாண்ட வண்டமிழ் மரபு என்று பாரதிதாசன் பாடுவாரே. அப்படிப்பட்ட தமிழ் மரபிலே, தமிழ் மொழியிலே நாம் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த இருமாப்பு நம்ம கிட்ட இருக்கணும், அந்த பெருமை இருக்கணும், அந்த கெத்து இருக்கணும். அதுக்காக நம்ம போய் ஆணவமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அந்த பெருமை, இந்த இப்படிப்பட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக இருந்த பண்பட்ட மொழி கடந்த 18 நூற்றாண்டுகளாக சீரழிவை சந்தித்தது. எப்படின்னா, கடந்த 18 நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அப்படியே பக்திக்கு சமஸ்கிருதம், படிப்புக்கு ஆங்கிலம், இசைக்கு தெலுங்கு, ஆட்சிக்கு இந்தி, இப்படி சமஸ்கிருதக்காரங்கிட்ட சோதனை, அதே மாதிரி இந்திக்காரங்கிட்ட சோதனை, இப்ப சமீப காலத்துல ஆங்கிலத்துல சோதனை. இதுல நம்மள சமஸ்கிருதக்காரர்கள் நம்ம மொழிவே நீச பாஷைன்னு சொல்லிட்டான். நீச பாஷை உங்க குடமுழுக்கு செய்யக்கூடாது. இப்படி இதற்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் வேற இதுக்கு போறேன். நம்ம தஞ்சை மண்ணில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலம் அல்லது 200 ஆண்டு காலம் மராட்டி மன்னர்கள் அங்கே ஆட்சி செய்கிறாங்க. அங்கே ஆட்சி செய்கிற போது இங்கே திருவையாறுல ஒரு பள்ளிக்கூடம், அது பிராமணர்கள் மட்டும் அங்கே படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் பிற்காலத்தில் ஆங்கிலேயர் இரட்டை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கல்லூரியா மாறுது. கல்லூரியா மாறினதுக்கு அப்புறம் அது தஞ்சாவூர், அது திருவையாறு சமஸ்கிருத கல்லூரின்னு அதுக்கு பெயர் மாற்றம் செய்யறாங்க. பெயர் மாற்றம் சொல்லி பிராமணர்கள் மட்டுமே உள்ள அந்த பகுதியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இரட்டை ஆட்சி முறையில அங்க ஜில்லா போர்டு தலைவரா சார் ஏடி பன்னீர்செல்வன் ஒருத்தர் அங்க ஜில்லா போர்டு தலைவரா வந்துடுறாரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சார், ஏடி பன்னீர்செல்வன் யாராவது கேள்விப்பட்டிருந்தா கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப கூட நம்ம ஈரோட்ல PS பார்க் அப்படிம்பாங்க, அவரோட பேர்ல இருக்கு பன்னீர்செல்வம் பார்க்குன்னு. மிக அந்த காலத்திலேயே லண்டன் போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். அப்ப இருக்கிற நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தராக இருந்தவர். அவரு அங்க ராஜாஜி இந்தி மொழியை தெரிஞ்சு இந்தி மொழி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிக்கணும்னு சொன்னப்ப அந்த விவாதத்தில் கலந்துக்கிறார். ராஜாஜி இந்த இந்தி பள்ளிகள் படுகொலை யாரும் எதிர்க்கிறது கிடையாது, 2 பேர் தான் எதிர்க்கிறாங்க. பசுமலை சோமசுந்தர பாரதியாரும் காஞ்சிபுரம் அண்ணாதுரை தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப உடனே எந்திரிக்கிறார். இவர் வக்கீலாச்சா, எந்திரிச்சதுமே சொல்றாரு, நீங்க ஜனநாயகத்தை மதிக்கணும், நீங்க கொண்டு வந்தது ஒருத்தர், எதுக்கிறது 2 பேர், அப்ப மெஜாரிட்டி நீங்க மதிச்சு அந்த பாடத்திட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு சொன்ன ஒரு அறிவுபூர்வமானவர் நமது ஏடி பன்னீர்செல்வம். அப்ப அந்த சமஸ்கிருத கல்லூரிக்கு போய் பாக்குறாரு. அந்த சமஸ்கிருத கல்லூரியில தமிழ் மாணவர்களையும் சேர்த்தணும்னு சொல்லி சேர்த்துறாங்க. ஆனா அங்க இருக்கிற பிராமணர்களை அதை எதிர்க்கிறாங்க. எதிர்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்டது, இங்க சமஸ்கிருதம் மட்டும்தான் போதிக்க முடியும்,
இது வந்து புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் அந்த மராட்டிய மன்னர்கள் சரபோஜி மகாராஜா வகைரான்னு சொல்லுவாங்க, அவங்க பட்டயம் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து பட்டயத்தை கொடுக்குறாங்க. அந்த பட்டயம் சமஸ்கிருத மொழியில இருக்கிறது. இது என்ன சமஸ்கிருத மொழி நமக்கு எப்படி தெரியும்? தமிழும் அறிந்தவர், சமஸ்கிருதம் அறிந்தவர், தமிழுக்காக பேசக்கூடியவர் யாருன்னு போய் பார்க்குறாங்க. அப்ப திருப்பாதிரி புலியூருங்கிற ஒரு இடத்துல ஞானியாரு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கொடுத்து இந்த பட்டயத்தை படிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது, மன்னர்கள் அப்படி எழுதல, இது சமஸ்கிருதத்துக்கு மட்டும் எழுதவில்லை, இது கல்வி வளர்ச்சிக்குன்னு தான் அதுல எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சமஸ்கிருத கல்லூரிங்கிற திருவையாறு சமஸ்கிருத கல்லூரிங்கிற அரசர் கல்லூரின்னு பார்த்து அங்க தமிழ் மாணவர்களும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் என்று சொன்னால் எப்படி ஒரு வஞ்சகம்! அதனால்தான் நமது பாரதிதாசன் பாண்டார் வீழ்ச்சியும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சியினை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் காற்றுந்தை மரத்தனங்கள் நிறைய நிறைய வேண்டும், கடல் போல் இங்கே தமிழை பெருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல நான் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் நிற்பாங்க, அந்த பக்கம் பெண்கள் நிற்பாங்க. அங்க என்ன தெரியுங்களா போர்டு வச்சிருக்கேன், இந்த பக்கம் புருஷர்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த பக்கம் ஸ்திரீகள் போட்டிருப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டில் புருஷர்கள் ஆண்கள் பெண்கள் இப்பதான் அந்த பண்பாட்டை நம்ம மாத்தி இருக்கிறோம். இன்னைக்கு கூட சொல்ல போனோம்னா சில இடத்துல போர்டு இது வச்சிருப்பாங்க, அறிவிப்பாளர், இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்ய போறது. இப்படி எல்லாம் இருந்த காலகட்டத்தில் தான் அன்னைக்கு நான் ஒரு செய்தி எடுத்தேன், அமிர்தாஞ்சன விளம்பரம். அந்த அமிர்தாஞ்சன விளம்பரத்தை பாருங்க, எப்படியெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. அமிர்தாஞ்சன் விளம்பரம் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அமிர்தாஞ்சனம் சகலமான நோய்களுக்கு, தமிழ்ல இருக்கிற சாப்பிடல, அதுல வடமொழி சாப்பிடும். இதை அதுக்கப்புறம் மோகினி தைலம், இதை வக்கீல்களும் உத்தியோகஸ்தர்களும் முதலியவர்களும் சுகமான நித்திரம் பண்ணி சௌக்கியத்தை தருகிறது. சௌக்கியத்துக்கு அந்த தமிழ் சாப்பிடல. அப்படி அசாத்தியமான படைகளை, இப்படி ஒரு புட்டி ஒன்று நாளமா எங்களுடைய கேட்லாக் வேண்டுவோர் கீழ்கண்ட அட்ரஸ்க்கு எழுதினால் அனுப்பி வைக்கப்படும். பாருங்க, அதுல தமிழ் வார்த்தைகளே அதுல இல்லை. இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் தான் நமது மறைமலை அடிகள் தோன்றினார். நாடு அழியும் போது நல்லறிஞர்கள் தோன்றுவார்கள், மதம் அழியும் போது மகான்கள் தோன்றுவார்கள், மொழி அழியும் போது கவிஞர்கள் தோன்றுவார்கள், மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகிறதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் மிகுந்தோனை சிக்கனை என்று சீர்பெறல் இயற்கையார்னு பாரதேசன் பாடினார். அப்படி தோன்றியவர் தான் நமது மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை என போற்றப்படுகின்ற மறைமலை அடிகள் தோன்றினார். நமது மறைமலை அடிகளுடைய புகழை முழுமையாக நமது வைரமுத்து அவர்கள் உரையாற்றும் போது அவருடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார், மறைமலை அடிகள் வரவு தமிழ் நெருவெளியில் நிகழ்ந்த பெரு நிகழ்வு. 1800 ஆண்டுகளாக தமிழ் மொழியின் மீது அப்பிக்கிடந்த அந்நிய பாஷைகளை முற்றும் களைய வந்த மொழி சலவையாளர். 18 நூற்றாண்டுகளாக தமிழ் மீது படிந்து கிடந்த அயல்மொழி சாம்பலை ஒரு ஊழி காற்றாய் ஊதி பார்த்த போதுதான் உள்ளே கனன்று கொண்டிருந்த நெருப்பு சொன்னது தமிழ் தமிழ் என்று சொன்னது என்று எழுதுவார். அப்படி 20 நூற்றாண்டுகளாக நம்மை மூடி மறைத்த பெருமைகளை எல்லாம் அக்னி குழம்புகளை சீற்றத்துடன் வாரி இறைத்து வெடித்து சிதறி குமுறி கொப்பளிக்கும் எரிமலைக்கு ஒப்பாக 19ஆம் நூற்றாண்டு விளங்கியது. அப்படி பல அறிஞர்கள் அந்த காலகட்டத்திலே தான் இந்த தமிழர்களின் மறுமலர்ச்சி காலம் என்று நாம் சொல்லலாம். எம்மொழியும் துணையின்றி இயங்கவல்ல செம்மொழி என்று நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தவர் நமது மறைமலை அடிகள். அவர் அண்ணன் சொன்னதை போல உயர்நிலை பள்ளியை படிக்க முடியாமல் ஒரு புத்தக கடையில சேர்ந்து அனைத்து இலக்கணங்களை எல்லாம் கற்று நமது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவருடைய அன்பை பெற்று பரிதிமார் கலைஞரிடம் சென்று சென்னை பல்கலைக்கழகத்திலே வேலை வாய்ப்பு பெறுகிறார். அந்த சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். 16 ஆண்டுகள் இவர் அங்கே தமிழாசிரியராக பணியாற்றியதற்கு பின்னால் அங்கே ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்னா, தமிழ்நாட்டில் பாருங்க தமிழுக்கு வந்த சோதனைங்க,
இந்த சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் கட்டாய பாடம், இந்தி விருப்ப பாடம் எப்படிங்க? இது எதிர்த்து வெகுண்டெழுந்து அவர் வீதிக்கு வர்றார். அந்த நிகழ்ச்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியர் பணியை முடிச்சிருப்பார். வீதிக்கு வந்து கொதித்தெழுந்து பொது வாழ்க்கையில சைவ சித்தாந்தம், சமரச சன்மார்க்க பக்தி சொற்பின்னு வீதிக்கு கொண்டு வர்றார். பெற்ற தாய்தன் அங்க பொண்ணு பாடிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பாட்டு, நமது வள்ளலார் பாட்டை, பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்ணின்று மேற்பது மறந்தாலும், நற்றவத்தார் உள்ளிருக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன்னு பாடும்போது, அப்ப நீலாம்பிகை கூப்பிட்டு இதுல ஒரு வார்த்தை வடமொழி வருகிறது, இந்த தேகம்ங்கிற வார்த்தையை நீக்கிட்டு யாக்கைன்னு ஓட்டா ஓசை இன்பம் நல்லா வருது அப்படின்னு அவருக்கு இந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றாங்க, அப்படின்னா நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்கிற இந்த சொற்களை எல்லாம் நாம் நீக்கிவிட்டு பார்த்தால் நாம் அந்த இன்னும் இனிமை கூடுமே என்று சொன்ன நேரத்தில் தான் அவர் இந்த தனித்தமிழ் இயக்கத்தை துவங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி முதலாக தன்னது பெயரையே வேதாச்சலம் என்பதை மாற்றி மறைமலை அடிகள், சுவாமி வேதாச்சலம் என்பதை மறைமலை அடிகள் என்று மாற்றி தன்னிலிருந்து தான் எதுவும் தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை மாற்றி அது முதல் கொண்டு பல்வேறு அறிஞர்களை அழைத்து இந்த தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்குகிறார். ஆனால் இன்னைக்கு நிலைமையை, இன்றைய சூழ்நிலையை பார்க்கணும். நமது காசி ஆனந்தன் தான் எழுதுவார், தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் ரைட்டா லெப்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி பைட்டா, துண்டுக்காரன் கேட்டா கூட்டம் அல்ல லேட்டா, தமிழ் எப்படி வளர இப்படி கேட்டான்னு சொல்லி அவர் எழுதுவாரு. இப்படி அது மட்டுமல்ல, இன்னைக்கு நான் ஒரு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை எடுத்துனுங்க, அதுல கீழ்காணும் தொடர்களில் பிற மொழி சொற்களை நீக்கி எழுதுக, டிவியில் சீரியல் பார்க்காவிட்டால் லைஃபே போர் அடித்து விடும் அப்படிங்க. இல்லைதா தமிழ் வார்த்தை 1-2 தான் இருக்குது. பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடை செய்யப்படும். டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும். இப்படி அது நம்ம இப்படிதான் காலை 7 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல உன்னை மீட் பண்றேன், லஞ்சுக்கு நம்ம இங்கே போயிடலாம் சொல்ற ஒரு அவலமான சூழ்நிலையெல்லாம் மாற்றணும். நமது அண்ணன் தலைவர் அவர்கள் சொல்றதை போல இந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஒரு படத்தில் வந்து இந்த விவேக் வந்து நாங்களாம் துப்புரவு தொழிலாளிங்க அப்படின்னா அப்படி நாங்களாம் கார்பரேஷன் ஸ்வீப்பர் அப்படி தமிழ்ல சொல்லு அப்படிப்பாரு. அது தமிழாகி போச்சு. நானே நிறைய பக்கம் என்னோட பேரை கெசட்லயே மாத்திட்டுன்னு தமிழ்ல தான் சொல்றேன். இதுல அரசு பதிவுன்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியுது இல்லை. ஏன்னா டிவின்னு தமிழ்ல சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியுது, தொலைக்காட்சின்னு இங்கிலீஷ்ல சொன்னா நிறைய பேருக்கு புரியுறதே இல்லை. அப்படி இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நம்ம போனோம்னா நம்ம சாப்பாடு சோறு கொடுப்போம் நம்ம சொல்றதில்ல. ஹோட்டலுக்கு போனது உணவு விடுதிக்கு போனோம்னா ரைஸ் கொடு, அவன் நம்ம கிட்ட இருந்து நிறைய எடுத்துட்டு போயிட்டான். என்னென்ன எடுத்துட்டு போயிருக்கான், ரோஜா பூவை ரோஸ்ன்னு எடுத்துட்டு போயிட்டான், காய்கறின்னு எடுத்துட்டு போயிட்டான், மாங்காய மேங்கோன்னு சொல்லிட்டான், அதே மாதிரி பஞ்ச ஸ்பான்ச்சுட்டான். ஆனா நம்ம ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்றது இல்லை. மறைமலையடிகளே தன்னுடைய நாட்குறிப்பை பூரா ஆங்கிலத்தை எழுதி வச்சாங்க. ஏன்னா ஆங்கிலத்துல தனக்கு இருக்கிற தொடர்பு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆங்கிலத்திலே எழுதினார். அதே மாதிரி சாகுந்தலங்கிற காளிதாசனுடைய நூலை வடமொழி நூலை தமிழ மொழிபெயர்த்தான்றான்னா அவருடைய மொழி புலமை ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்ல. ஆங்கிலம் பேசினா தாராளமா பேசலாம், ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசணும். தமிழ்ல பேசினா தமிழ்ல மட்டும் பேசணும். அதையெல்லாம் விட்டுட்டு இதுல பாதி அதுல பாதி திரைக்கடல் ஓடி நம்ம திரவையும் தேடணும்னா நம்ம எல்லா மொழியும் ஆங்கிலம் கற்றுத்தான் தேரணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், நமக்கு ஆங்கிலம் உலக பார்வைக்காக ஆங்கிலம் தேவைப்படுகிறது. தமிழ் மொழி என்பது நமது கண்ணை போன்றது, ஆங்கிலம் என்பது நாம் அணிகின்ற கண்ணாடியை போன்றது. அதனால நம்ம கண்ணாடி கண்ணு ஒன்னாயிருமா அவர் கேட்கறது. அப்படி ஆங்கிலத்தை நாம் படித்துக் கொள்ளலாம், தாராளமாக படித்துக் கொள்ளலாம். இப்படி சமஸ்கிருதக்காரர்களிருந்து விடுதலை ஆனோம். அதே போல இந்தி 1938ஆம் ஆண்டு நமது ராஜாஜி அவர்கள் பள்ளிக்கூடங்களிலே இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அரசியலுக்கே வராத நமது மறைமலையடிகள் அரசியல்வாதியோடு சேர்ந்து இந்தியை எதிர்ப்பதற்காக 1938ஆம் ஆண்டு
அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிளர்ச்சி செய்தவர் நமது மறைமலை அடிகள். அவர்களுடைய சேவைகள் தான் இன்றைக்கு நமஸ்காரம் வணக்கமாயிற்று. சௌக்கியமான்னு கேட்கறது நலம் தானான்னு இருக்குது. சத்தியமேவ ஜெயதே வாய்வியே வெல்லுனாச்சு. காரியதரிசி செயலாளராச்சு. அக்கராசன் அதிபதி தலைவரானார். அன்னைக்கு பத்திரிக்கைலாம் அந்த காலத்தில் பார்த்தோன்னா உபநயன விவாக சுப முகூர்த்தம்னு அடிப்போம். நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறேன். பத்திரிகை கல்யாண பத்திரிகை அடிக்கிறேன். பஞ்சாப்ஸ் நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சில பேர்லாம் வந்தாங்கன்னா உபநயன சுபா விவாக சுப முகூர்த்தம் தான் அடிப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா மணவிழா அழைப்புகள். அதுல வந்து உபநயன சுபா விவாக சுப முகூர்த்தம் கீழே வந்து மகா ராஜராஜஸ்ரீ உபய குச்சல வரினெல்லாம் எழுதுவாங்க. அதை நாங்கள் அந்த எழுத்துக்களை தேடி பிடிச்சி போடுவோம். அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேகம்னு ஒரு சொல்லுவாங்க. அது குடமுழுக்குன்னு போட்டால் என்னதுன்னு தெரியல. இன்னைக்கு மருதமலையில குடமுழுக்கு நடந்தது. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடந்து நமக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு கிடைச்சது. தமிழ்ல தான் குடமுழுக்கு செய்யல, தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. செயல்படுத்த மாட்டீங்க. நீங்க ஏன் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி அதுக்கு வாழ்த்து கூட சொல்லல இன்றைய முதலமைச்சர். நிறைய பேர் தெரியுமோ தெரியாதோ தை 1ஆம் தேதி வழக்கமா சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வாழ்த்து சொல்வார்கள். எதுக்கு வம்புன்னு சொல்லி இந்த இதை கிளப்ப வேண்டாம்னு புத்தாண்டு வாழ்த்து சொல்லல அவரு. அதை நம்ம வந்து அதுக்காக நம்ம தமிழ் மொழியவோ நம்ம தமிழுடைய பண்பாட்டவோ நம்ம கைவிட முடியாது. நம்ம இயக்கத்தில் இருக்கலாம். அவங்க சொல்வதை சுட்டி காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். யார் தப்பு செஞ்சாலும் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் மான் மழுவேந்திய மகேசன் உமையொரு மகன் சிறுபொலி படிச்சுக்கலாம். சரிங்க, சரி சரி மகிழ்ச்சிங்க இருக்கட்டும். பாராட்டுறேன். திரிபுரம் இருத்த விரிசடை கடவுள் மான் மலவேந்திய மகேசன் உமையொரு பாகன் சிறுபொரு கிளம்பினாலே எதிர்பட்ட அனைத்தையும் அழைத்து விடக்கூடிய அண்டமாசக்தி விடுத்த முக்கண்ணன் 3வது கண்ணை காட்டிய போது எதிரே இருந்த நக்கீரர் சொல்றார், ஐயனே ஏடும் எழுத்தானின் தவிர பிறர் பலமற்ற வயதான புலவன் வந்திருப்பது நீங்கள் இறைவன் என்றாலும் நான் ஒரு காலம் மறைக்க மாட்டேன். நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றம் என்று வாதாடிய தமிழ் சமுதாயம்ங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. யாராத்தான் இருக்கட்டுமே நம்ம தவறுனா சுட்டி காட்டணும். அண்ணன் சொன்னதை நான் கவனிச்சுக்கிறேன், திருத்திக்கிறேன். நான் பார்த்த அளவில் அந்த அளவுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. இது எந்த பத்திரிகையிலும் நம்ம அது போடல. எத்தனையோ திலகரில் வரல. சரி பரவாயில்லைங்க, அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். நம்ம இந்த புலவர்களுக்கு சண்டையும் சச்சரவும் பரம்பரை சொத்துக்கிற மாதிரி புலமைக்கு அப்படி இன்னைக்கு நீங்க நம்ம உலக தமிழ் மன்றம் திருவள்ளுவர் ஆண்டு 2056 அருமையான முறையில் போட்டிருந்தாங்க. நானும் படிச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். தமிழர்களுக்குன்னு ஒரு ஆண்டு இல்லைன்னு மறைமலை அடிகள் போன்றவர்கள் எல்லாம் தொடராண்டு கிடையாது. இப்ப இந்த வருஷம் என்னன்னா விசுவாவசு வருடம். விசுவாவசுன்னா யாருக்குமே என்னன்னு தெரியாது. அது 60 ஆண்டுகள், அடுத்த 60 வருஷம் கழிச்சு விசுவாவசு வருடம் ஒன்று வரும். அந்த ஏக்கத்தை எல்லாம் போக்குவதற்காகத்தான் 1921 பச்சையப்பன் கல்லூரியில நமது மறைமலை அடிகள் அவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 500 தமிழர்கள் சேர்ந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு தொடராண்டு வேணும்னு சொல்லி காசு பிள்ளை, சோமசுந்தர பாரதியார், டி.ஆ.பி. விஸ்வநாதம், தேவநாய பாவனார், பெருஞ்சித்தனார், மூவா, பாரதிதாசன் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து அந்த தமிழ் ஆண்டு கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்னால் 31 ஆண்டுகள் என சேர்ந்து அந்த 31 ஆண்டுகளையும் சேர்த்து இன்றைக்கு நம்ம பத்திரிகை கூட 2056 அச்சடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நான் என்னுடைய திருமண அழைப்பிலும் கூட அதைத்தான் அச்சடிச்சு எப்பவுமே திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டுட்டு தான் ஆங்கில ஆண்டை போடுவேன். அது மாதிரி நம்முடைய ஏதாவது அழைப்புகள் கூட அப்படித்தான் போடுவோம். அப்படி தை 1ஆம் தேதி மிக அற்புதமான நாள். தமிழனுக்கு ஒரு திருநாள். அது தைத்திங்கள் முதல் நாள். சமயத்துறை அறவே உயர் தமிழ் வாழ்த்தும் பெருநாள். ஊரோடும் உறவோடும் உளமகிழும் நன்னாள். ஆரோடும் உண்ணும் நெல் அறுவடை செய் திருநாள். மாடுகளும் கன்றுகளும் வாழியவை என்று பாடுகின்ற திருநாள், கொண்டாடுகின்ற பெருநாள் நீடு என்று பாரதிதாசன் அவர்கள் நமது தமிழர் திருநாளை போற்றுகின்ற அந்த அற்புதமான நாள்
இஞ்சியும் மஞ்சளும் மஞ்சையில் செழித்த கரும்பும் கொஞ்சிடும் மலரையும் குதூகுல குடும்பமும் புத்தருக்கு புதுப்பானை எடுத்து புத்தருக்கு நெய்யிட்டு பாலும் பருப்பும் பாகும் அதிலே இட்டு பொங்கி வரும் வேளையிலே பொங்கலோ என்று உலக மக்கள் எல்லாம் போகியோடு கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்தார்கள். தெற்கு நோக்கி நகர்ந்த சூரியன் வடக்கு நோக்கி திரும்புகின்ற ஒரு அற்புதமான நாள். அதைய நம்ம பாடப்புத்தகத்திலாம் படிச்சிருப்போம். வடக்குங்கிறது உத்தராயணம்பாங்க. வடக்குனா உத்திர மதுரைன்னு கூட இருந்துதான் சொல்றோம். இப்ப இருக்கிறது உத்திர மதுரை கடல் அழிஞ்சது தென்மதுரைன்னு சொல்லுவாங்க. உத்திரம்னா இன்னைக்கு உத்திரமேரூர்னு கூட ஒரு ஊர் இருக்குது. அப்படி உத்தராயணம்னு சொன்னோம்னா வடக்கு நோக்கி நகர்கின்ற தெற்கு நோக்கி நகர்ந்த சூரியன் வடக்கு நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்தார்கள். காலத்தை அப்படி அருமையாக கணக்கிடக்கூடியவர்கள் நமது தமிழர்கள். விவசாயம் தான் நம்மளுடைய முதன்மையான தொழிலாக இருந்துச்சு. அப்ப பாருங்க, நண்டூர நெல்லிடு, நரி ஓட கரும்பிடு, வண்டியோட வாழையிடு, தேரோட தென்னையிடு. இப்படி எப்படியெல்லாம் அதுக்கு முன்னாடி இடைவெளி இருக்கணும்னு ஏன் இதெல்லாம் பாட்டா வச்சாங்கன்னா எல்லாருமே நம்ம இவரும் கூட பாடினாரு. பாட்டு தான் நம்மளுடைய நினைவுல நீங்காமல் நின்று இருக்கு. அப்படி தொடர்ந்தோம் பஸ் வரி தொடர்ந்தா கடைசி வரைக்கும் வரும், ஒரே நிலை மறந்து போகும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் பாட்டா வச்சிருந்தாங்க. அந்த பாடுகள் தான் நம்மளுடைய நெஞ்சிலே நிலைக்கும் என்பதற்காக வச்சிருந்தாங்க. அப்படி உலகமெல்லாம் ஓகையோடு அதாவது பழந்தமிழர் பண்பாட்டை எல்லாம் ஒருங்கே கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான விழா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரி. இந்த நம்மளுடைய மொபைல் போனாகட்டும், நம்முடைய அலைபேசியாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது வாழ்த்து செய்தி, இப்படி உலகமெல்லாம் கொண்டாடுகின்ற நாளில் நமக்கு செய்தி அனுப்புறாங்க. ஹாய், ஹாப்பி பொங்கல். இன்னும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய அறிவாளிகள் ஹார்வெஸ்ட் டே, ஹாப்பி ஹார்வெஸ்ட் டேவாமா. இன்னும் கூட சில பேர் கோலம் போடும்போது நம்மளாம் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்ல பேசணும், திருக்குறள் முதல்ல சொல்லணுங்கிற மாதிரி இந்த கோலத்துல கூட ஹாப்பி பொங்கல் போடுவாங்க. அதையெல்லாம் திருத்தி தமிழ்லயே பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லி போடுற மாதிரி நம்மளோட வீட்டிலேயே ஆரம்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த பொங்கல் அன்னைக்கு அந்த அன்னைக்காவது நம்ம இந்த தமிழ்ல இது பண்ணணும்னு சொல்லி நான் அண்ணனோடு சேர்ந்து நானும் கேட்டுக்கிறேன். இப்படி சமஸ்காரர்களிருந்து தமிழ் மீண்டது, ஆதிக்க இந்திக்காரர்களிருந்து ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆங்கிலம் நம்மை தின்று கொண்டிருக்கிறது. வைரமுத்து தான் ஒரு கவிதை எழுதுவார். என்ன எழுதுவார்னா, தாத்தாவின் மூக்கு கண்ணாடி கைதவறி கீழே விழுமுன்னு சொன்னேன், சாரி தாத்தா. தூங்கும்போது கழுத்து வரை போர்த்தி விடும் கருணையை தூக்கத்திலும் சொல்வேன், தேங்க்யூ அம்மா. நாளை நண்பனின் பிறந்த நாள், இன்றே வாழ்த்து அட்டையில் எழுதினேன், ஹாப்பி பர்த்டே. காலையில் நாளிதழ் படிக்கும்போது எதிர் வீட்டுக்காரருக்கு சொல்லும் முன்பே நான் முந்திக் கொண்டு சொன்னேன், குட் மார்னிங் அங்கிள். மாலையில் கடற்கரையில் என்னவள் மணலில் அவள் விரல் பிடித்தே எழுதுவேன், ஐ லவ் யூ. இரவில் வீட்டுக்கு செல்லும் போது காதிலே குத்தியது முள், அம்மா என்று அலறினேன். குத்தியது முள் அல்ல, என்னை குத்தி காட்டியது என் தமிழ் என்று முடிப்பார். இப்படி தமிழ் இருக்க வேண்டிய இடத்திலெல்லாம் ஆங்கிலத்திலே நாம் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் அதை மாற்ற நாம் நம்மை போன்ற அமைப்புகள் முயற்சி செய்ய வேண்டும். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, மணங்கவர்ந்த மரம் நிறைந்த சோலையிலே நிழலா இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்று பாரதிதாசன் புலம்புவாரே, அந்த நிலைமைகளெல்லாம் நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழ் பேசும்போது அயல் மொழிகளை தவிர்த்து கலப்பில்லாமல் பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆங்கிலம் பேசும்போது தாராளமாக நிறைய பேர் ஆங்கிலம் பேசினால் அவர்களுக்கு தமிழ் தெரியாதோ என்று நினைப்போம். பேரறிஞர் அண்ணா ஆங்கிலம் பேசினால் அவருக்கு தமிழ் தெரியாதோ என்று நினைப்போம். அதே போல் அவர் தமிழ் பேசினால் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது நினைப்போம். இன்றைக்கு நமது பாராளுமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருச்சி சிவா எப்படியும் அப்படித்தான் தமிழ் முழுமையாக தெளிவாக பேசுவார், ஆங்கில கலப்பு இல்லாமல். அதே மாதிரி ஆங்கிலம் பேசும்போது தமிழ் சொற்களை கலக்க மாட்டார். அப்படி மறைமடி அலைகளினுடைய கொள்கைகளை நாம் வென்றெடுக்க நமது உலக தமிழ் நெறிக்கழகத்தோடு ஒன்றாக பாடுபடுவோம். என்னை போன்றவர்கள் இளைஞனாக இருக்கின்ற நேரத்திலே மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழ் மொழியில் இல்லை, சொல்லவும் கூடுதில்லை, சொல்லும் திறமும் தமிழ் மொழிக்கு இல்லை, மெல்ல தமிழி சாகும்
என்றந்த பேதை உரைத்தான் அப்படின்னு பாரதியார் பாடல, என்றந்த பேதை உரைத்தான். இந்த வசம் எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் எட்டத்திற்கும் குழந்தைக்கு சேர்த்திடுவீர் கலை செல்வங்கள் யாவும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விளக்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்லி பான்மை கெட்டு நாமமது தமிழர் என்று சொல்லுதல் நன்றோ. தேமதுர தமிழோசே உலகெல்லாம் பரவும் வண்ணம் நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்ன அந்த பாரதியாருடைய கருத்துக்களை தலைமேற்கொண்டு எங்கெல்லாம் தமிழ் ஒழிக்கிறதோ, எங்கெல்லாம் தமிழ் மனம் வீசுகிறதோ அங்கெல்லாம் சென்று என்னை சில நேரம் கொஞ்ச நேரம் இருந்து அவருடன் உரையாடி அகமகிழ்ந்து இருப்பதை என் கடமையாக, என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அப்பர் பெருமான் சொன்னார். ஆனால் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்திலே சொல்லுவோமே, செயல் மறந்து வாழ்த்துவோமே என்று தமிழை படித்து தமிழை பேசுகிற போது நம்முடைய அனைத்து செயல்களையும் நாம் மறந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு, நாம் கவிஞர் மீராவின் கவிதையை எப்படி நாம் தமிழர் என்று சொன்னால் அந்த இருமாப்பு, அந்த கெத்துன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அந்த கவிதையை சொல்லி, சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை பற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியும் நாம், இமயமும் நாம், காலத்தீயில் வேகாத பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்கள் நாம், அறிவை மாய்க்கும் ஆகாத பழமையெல்லாம் அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம், தொல்வீர புகழ் வளர்க்கும் சரித்திரத்தின் தொடக்கம் நாம், வாகைப்பும் மாலை சுடி ஆழ்வீர பேரரசை அமைத்து காட்டும் அடிப்படை நாம், வெடிப்படை நாம், போர்ப்படை நாம், கொடி மின்னல் நாம், தென்றல் நாம், காட்டுமர வேறறுத்து தீர்த்து கட்டும் புயலும் நாம், கொள்ளாத கொடுமையளிக்க குமருகின்ற எரிமலை நாம், எதிரிகளை நடுங்க வைக்கும் மனங்கள் நாம், நம் இனத்தை மீட்க தமிழ் 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 என்கின்ற ஒரு கருத்திலே ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம். இதுகாலம் அமைதியாக செவிமடுத்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் என் இதயத்தின் அடித்தளத்திலே இருந்து எழுகின்ற நன்றியை காணிக்காக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தூங்கு தமிழா தூங்கு, ஒன்றும் வழியிலே என்று ஏங்கு தமிழா ஏங்குன்னு சொல்லி ஒரு புதுமொழி. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே அல்வாலப்பட்டு பேசினாங்க. எப்படி அல்வாலப்பட்டு பேசினாங்க? தமிழர் வாழ வேண்டும், தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ் அறிஞர்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகுமா? இன்றைய சூழலில் ஆகுமா? கட்டாயம் ஆகாது. இவர்களுடைய கனவு வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா என்று பாடினார் கவிஞர். அவருடைய அந்த கனவு நனவானது. ஆனால் தமிழனின் கனவு வீணாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு வீர வேசனத்தை நான் உங்களுக்கு முன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாதும் ஒரே யாவரும் கேள்வி என்று சொன்னோம். இப்பொழுது யாதும் ஒரே யாவரும் கேள்வி எங்கே நிற்கிறது? இந்திக்காரன் பூரா கோயம்புத்தூர்ல வேலை செய்யறான். தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்கள் பூரா நாசமா போச்சு. இந்திக்காரன் எங்க ஊர்ல 25 பேர் குடும்பத்தோடு வாழ்றான். எப்படி? தமிழர்களுடைய நிலை என்ன? தமிழருடைய தொழிற்சாலைகள் எல்லாம் என்னாகிவிட்டது? தமிழ் மொழி எங்கிருக்கிறது? தமிழர் எங்கே படிக்கின்றார்? எதை படிக்கின்றார்? ஆங்கிலத்தையா, இந்தியா, தமிழையா? இந்தியை நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவையில இருக்கக்கூடிய அத்தனை பேர் இந்தியில 4 வார்த்தைகளை இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழருடைய நிலை என்ன? தமிழருடைய கனவு என்ன? தமிழர் அரசியல்வாதிகளுக்கு தன்னை அடமானம் வைத்து நாசமாக போய்விட்டான் என்பதுதான் இன்றைய நிலை. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தமிழிலே இப்பொழுது எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது? ஒவ்வொரு ஊரிலும் புது புது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், இன்டர்நேஷனல் ஸ்கூல் எங்கேயா வந்தது? அரசு பள்ளிகள் எங்கே? அரசு பள்ளிகள் இந்த ஆண்டு எத்தனை மூடியாகிவிட்டது? கலைக்கல்லூரிகள் எங்கே? பொறியியல் கல்லூரிகள் எத்தனை இந்த ஆண்டுகள் மூடிவிட்டது? எங்கே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? எங்கே தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்? அமெரிக்காவுக்கு ஓடுகிறான், அந்தமானுக்கு ஓடுகிறான், சிங்கப்பூருக்கு ஓடுகிறான். கோவையில இருந்த பஞ்சாலைகள் எல்லாம் எங்கே போய்விட்டது? நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது பஞ்சாலைகளை பார்த்திருக்கின்றேன். பஞ்சாலைகளிலே பார்த்தால் இந்த தீபாவளி பண்டிகைகளின் போது போனஸ் என்று சொல்லுவார்கள். அன்றுதான் அவர்களுக்கு திருவிழா. ஒவ்வொரு ஆலையிலும், இங்கே கோவையில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்டேன்ஸ் மில் என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்டேன்ஸ் மில்லில் 5000 பேர் வேலை செய்தார்கள். சோமசுந்தரா மில் எடுத்துக்கொள்ளுங்கள், 3000 பேர் வேலை செய்தார்கள். இத்தனை பஞ்சாலைகளும் சார்த்தப்பட்டு விட்டது. மின் கட்டணம் எவ்வளவு இருக்கிறது இப்பொழுது? எந்த தொழில் நடத்த முடியும்? யாருக்கு தொழிலை சம்பளம் கொடுக்க முடியும்? யோசனை செய்து பாருங்கள். தமிழன் வாழ வேண்டும் என்று சொன்னால்
புரட்சி ஒன்றுதான் வழி என்று நீங்கள் எல்லாம் எப்பொழுது உணர்கின்றீர்களோ, எப்பொழுது உங்களுடைய எதிர்குரலை மனதிலே போட்டு அடக்கி 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 உங்களுக்கு எல்லாம் இரத்த கொதிப்பு வருகிறதோ, அப்பொழுதுதான் தமிழர் விழித்துக் கொள்வான். தமிழா விழி, தமிழா விழி, உன் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது, நீ விழி என்கின்ற ஒரு கோட்பாட்டை நீ வைத்துக் கொண்டுதான் இந்த தமிழை நீங்கள் வளர்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் தமிழருடைய மொழியும் தமிழருடைய வாழ்வும் பாதாளத்திற்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் முன்பு நான் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்தபடி திருவள்ளுவர் புகழ் மாலை திருக்குறள் கி. கணேசன் அவர்கள் வழங்குவார்கள். திருக்குறள் கி. கணேசன் அவர்கள் உரை கேட்டீர்கள், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக தமிழ்நெறி கழகத்தின் சார்பாக இப்பொழுது கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி. முதலில் சி. கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது சோ. சிவலிங்கம் ஐயா அவர்கள், செயலாளர் உலக தமிழ்நெறி கழகம். சி. கோகுலகிருஷ்ணன். அடுத்து வி. சாய் கிஷோர். அடுத்து வி. யோகேஷ். அடுத்து வி. சாருகாசினி. இன்னும் 3 பேர் வரலீங்க, 2 பேர் வரல, வீதியில் வரல. ஒரு விவரமும் இல்லை, வெறும் பெயர் மட்டும் கொடுத்துட்டாங்க. கோகுலகிருஷ்ணன்களா பேரு? சாய் கிஷோரா? சாய் கிரிஷா. ஓகே, சரி, சாய் கிரிஷ். சி. கோகுலகிருஷ்ணன். திரு சிவாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது அவர் கல்வி ஊக்கத்தொகை வழங்குவதற்காக. திரு சிவாரி அவர்கள் உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய செயலாளர் திரு சோ. சிவலிங்கம் அவர்களுடைய மகன். அவரும் அவர் குடும்பத்தாரும் இப்பொழுது கல்வி ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க.
திரு சிவாரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அவரது துணைவியாருக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பெரியவர்களே, நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் வேளையிலே ஒரு செய்தி. உலக தமிழறி கழகத்தின் சார்பாக கோவை கொடிசியா புத்தக கண்காட்சியில் சிறப்பு நிகழ்வாக நடைபெற்ற மகா கவியரங்கில் கவிதாசன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் ஆவே மாணிக்கவாசகம் அவர்கள் கவிதை பாடி சிறப்பித்தார் என்ற செய்தியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அடுத்து திரு சங்கர் அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வு சிவ அறிவு அவர்கள் வழங்குவார்கள். சொன்னேன். அனைவருக்கும் நன்றி. நேரம் இல்லை, ஒரு நிமிஷம். அடுத்து நம்முடைய உலக தமிழறி கழக நம்முடைய நிகழ்விலே தமிழின எழுச்சி பாடல்கள் பாடிய தென்மொழி பொன்னன் ஈகவரசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு தமிழமுதம் ஐயாசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திரு சோ சிவலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். தமிழ் திரு சுடர்வேந்தர் அவர்களுக்கு இப்பொழுது சோ சிவலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள்.
திரு கோபால் ராமச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படும். அவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார். அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். அன்புடைய பெரியோர்களே, ஒரு நினைவஞ்சலி. உலக தமிழர் கழகத்தின் 32வது நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடிய தமிழர் ஐயாசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சியிலிருந்து வந்து நமக்கெல்லாம் தமிழ் பாடலை தமிழில் பாடிய ஈகவரசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. பிரணவ நாட்டிய குழு அவர்களுக்கும் நன்றி. நல்ல சிறப்பாக நடனம் ஆடினாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. நெறியாளராக இருந்து இப்பொழுது தலைமைக்கு வந்திருக்கும் நமது ஐயா ரெங்கலே வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சொன்னேன், ஐயா இடத்த வந்து நிரப்புறதுக்கு ஒரு நல்ல ஆளுமையான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிங்கும்போது நான் சொன்னேன், ஐயா நம்ம வள்ளியப்பன் ஐயாவை இந்த இடத்துக்கு கொண்டு வரலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஐயா அதுக்கு இசைவு தெரிவித்து அந்த எல்லாத்துட்டையும் கேட்டு ஐயா தான் அதை முடிவு பண்ணாங்க. அப்புறம் இத்தனை நாள் வந்து நம்ம விருந்தினராக இருந்தார் நம்ம திருக்குறள் கணேசன் ஐயா அவர்கள். நம்ம நிகழ்ச்சி எல்லாத்தையுமே வருவார், ஆனால் இப்போ அவரை நெறியாளர் ஆக்கியிருக்கோம். அவருக்கு இசைவு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. அறிக்கை வாசித்த மாணிக்கம் அரசாங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. வரவேற்புரை இதனால் வரைக்கும் நமக்கு வரவேற்புரை சொல்லிட்டு இருந்தவர் நம்ம குரு பழனிசாமி ஐயா. அந்த இடத்துக்கு இப்போ வரவேற்புரை வந்து சொல்கிறதுக்காக இப்போ சிவலிங்கம் ஐயா வந்திருக்காங்க, அவர்களுக்கு நன்றி. இருக்கிறதாங்க ஐயா. திருவள்ளுவர் படம் திறந்து வைத்த கோபால ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி. மறைமலை அடிகளார் படம் திறந்து வைத்த சுடர்வேந்தன் அவர்களுக்கும் நன்றி. அனைத்து தமிழ் அறிஞர்களையும் நம்மளுக்கு நினைவு கூர்ந்து மடை திறந்த வெள்ளம் போல் கொப்பளித்து அகன்ற சொல்லினால் நம்மளை எல்லாம் அப்படியே கட்டி போட்டு வைத்த நம்ம தமிழ் பித்தன் ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி. ஐயா வந்து நிறையா கருத்துக்களை சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம மறைமலை அடிகளார் மட்டும்தான் பேசுவார்னு நினச்சேன். ஐயா அனைத்து அறிஞர்களையும் சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருக்குறள் கணேஷ் நமக்கு விருந்து புறத்தல் இந்த மறைமலை அடிகளார் நிகழ்ச்சியில் வந்து எப்பவுமே வந்து சிவறிவு பிரியா தான் நம்மளுக்கு உணவு கொடுப்பாங்க. இந்த முறையும் அவர்கள் தான் உணவு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு வந்து 14ஆம் தேதி சிவறிவுக்கு பிறந்தநாள் வரும். அதனால 15ஆம் தேதி மறைமலை அடிகளாரோட பிறந்தநாள். அதனால எப்பவுமே சிவறிவு பிரியா அவர்கள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எப்பவுமே விருந்து கொடுப்பாங்க. அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் வந்து தொகுத்து கொடுக்கக்கூடிய நம்ம இருவரு ஆறுமையா ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம திருக்குறள் சொன்ன சிறுமி பேர் தெரியல, அந்த பாப்பாவுக்கும் மிக நன்றி. நம்மளுக்கெல்லாம் இந்த ஒளிப்படம் எடுத்து அதை வந்து வலைத்தளத்தில் போடுற ஜெயபாலன் அண்ணன் அவர்களுக்கும் சண்முகம் அவர்களுக்கும் சோமசுந்தரம் அவர்களுக்கும் நம்மளை நிழல் படம் விழுகாமல் எடுக்கிற நிழல் படம் எடுக்கிற நம்ம ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் நன்கொடை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அரங்கம் வழங்கிய தமிழரசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. மற்ற அமைப்புகளிலிருந்து நம்ம அமைப்புக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்க அத்தனை தமிழ் அன்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைவரும் உணவு அருந்திவிட்டு தான் செல்லணும், யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க. நாங்கள் வந்து உங்களையெல்லாம் நினச்சி அதிகமாக உணவு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் வரும்போது பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் உணவு இருக்குது. தமிழ் வளர்க்கணும்னா ஏதோ ஒன்று பண்ணித்தான் வளர்க்கணும்.
அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருக்கேன். அதனால் தமிழ் வளர்கிறதுக்காண்டி நீங்கள் எல்லாம் வரும்போது நம்ம மட்டும் வராமல் பக்கத்துலேயும் கூட்டிட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. வந்து பொறுமை காத்து இந்த அரங்கத்திலே அமைதியோடும் பொறுமையோடும் இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.